ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில இருப்பேன்டா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. இதே எடப்பாடியார் பற்றி ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? செங்கோட்டையனுக்காக தனியா ஓட்டு போட்டாங்க, ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. ரெண்டு பேர் தான் நினைவுல இருப்பாங்க, ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அல்லது இப்போ உள்ள முதலமைச்சர். ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஏங்க ஒருத்தர் சொல்ற, ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் குறை, நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்துல விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற? எனக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியா ஓட்டு போட்டாங்க, ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கு அடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியார் பற்றி ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில இருப்பேன்டா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன், அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான், இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அது போடலாம், எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமடை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது. எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல நிட ஆர்ஜிதம் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்துல நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்க முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா, வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்காக நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் தாழ்வுணர்ச்சி காரணமாக கொல்லப்படுகிறதா இருக்கிறது. 1000 பேர் சொல்லுவான். வேகாத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும், எடப்பாடியார் தலைமையில அமையும். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கவங்க செங்கோட்டையில இருந்து ஓபிஎஸ் எல்லாரும் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து நியாயமா பேசணும். அவர் தானே பேசுறாரு. ஏன் அமித்ஷா போய் பேசுறாங்க? அவங்ககிட்ட இப்ப நீங்க செல்லூர் ராஜிட்ட கேக்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. யார் போய் நீ என்ன சொன்னா, யார் பேசுறாங்களோ வெற்றி அவங்கள போய் பார்க்கணும். அவங்க தான் போய் அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். என்கிட்ட பேசி என்ன? நான் என்ன சொல்றேன், அதிமுக இப்ப எனக்கு ஒரு தலைவர், இவரு எங்க கட்சி தலைவர், மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, துணை செயலாளர் தம்பி இருக்காங்க, எங்க மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர். நான் மாநகராட்சியில போய் ஒரு மனு கொடுக்கணும்னா தம்பிகிட்ட தான் சொல்லிட்டு தான் போகணும். அதான் முறை, அதுதான் செய்வோம். இன்னைக்கு மாநகராட்சி இந்த அளவுக்கு இந்த ஊழல் வெளியே வந்திருக்குன்னா எங்க மாமன்ற குழு தான். சோழராஜா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததன் அடிப்படையில தான் இது வெளியே வந்தது. அதை நாங்க அப்புறம் பொதுச் செயலாளரை கேட்டு இது பண்ணி
நான் பழைய ஆணையாளர் அவர் முறையா செயல்பட்டார். அவர் என்ன அவருங்க பேரு? தினேஷ்குமார் சூப்பரா பண்ணாரு. யாரு எதிர்பார்க்க. ஆனா நம்ம இப்ப சித்ரா விஜயன் இப்படி மாறுவாங்கன்னு தெரியலங்க. இப்படி சுத்தமா மதுரையில இவ்வளவு மோசமா இது கிடக்கு, கண்டுக்கிறவே இல்லை. இது எப்படி இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை அவங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு சொன்னாங்க. ஒரு ஆணையாளர் முழுமையான விவரத்தை முதலமைச்சரை ஏமாத்துறாங்க. 2,57,000 குடிநீருக்கு கொடுக்கறோம்ன்றாங்க. இன்னைக்கு புள்ளிவிவரம் சொல்றாங்க. 2,57,000 பேருக்கு வந்துருச்சா? ஆய்வு பண்ண சொல்லுங்க. இல்லவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.